வெறும் 2000 ரூபாய்க்கு வாங்கின சிசிடிவி கேமரா நெட்ஃபிளிக்ஸே ஹேக் பண்ணுச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா? உண்மைங்க. வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா பாருங்க, சொல்றேன். 2016ல ஹேக்கர்ஸ் கம்ப்யூட்டர் டார்கெட் பண்ணல, அதுக்கு பதிலா சிசிடிவி, ரவுட்டர், பேபி மானிட்டர் இந்த மாதிரி டிவைஸை ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இதோட ரீசன் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் தான். 12345 அட்மின். நம்ம புதுசா ஒரு ரவுட்டர் வாங்கும் போதோ இல்ல ஒரு கேமரா வாங்கும் போதோ அதுல டிஃபால்ட்டா என்ன பாஸ்வேர்ட் செட் ஆயிருக்கோ அதை அப்படியே தான் கண்டினியூவா யூஸ் பண்ணிட்டு இருப்போம். மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இன்னும் அப்படியே தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேக்கர்ஸ்க்கு இது ஒண்ணு போதும். இதை யூஸ் பண்ணி மிராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால்வேர் ஐடென்டிஃபை பண்ண ஹேக்கர்ஸ் அது இன்டர்நெட்ல டிஃபால்ட் பாஸ்வேர்ட் வச்சிருக்க எல்லா மிஷின்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு சைலண்டா அந்த மிஷினுக்குள்ள போயிடுச்சு. அதை ஓனரால கண்டும் பிடிக்க முடியல. கொஞ்சம் கொஞ்சமா 10, 100, 1000 கோடி டிவைஸ் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு சைலண்டா உள்ள போய் ஒரு டிஜிட்டல் ஆர்மியை கிரியேட் பண்ணிச்சது. அக்டோபர் 21, 2016 ஒரு கமெண்ட் அந்த ஆர்மி இன்டர்நெட்டுக்கு டைரக்ஷன் கொடுக்குற DYN அப்படிங்கிற கம்பெனியை டைரக்டா அட்டாக் பண்ணுச்சு. இதோட ரிசல்ட் நெட்ஃபிளிக்ஸ், ட்விட்டர், கிட்ஹப், ஸ்பாட்டிஃபை மில்லியன்ஸ் ஆஃப் சைட் ஒரே டைம்ல ஒர்க் ஆகாம போயிடுச்சு. ஸ்கேரி பார்ட் என்ன தெரியுமா? இது ஹேக்கர்ஸ் மிஷின்ல இருந்தே அட்டாக் ஆகல. இது பியூர்லி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நார்மல் சிசிடிவி கேமரால இருந்து நடந்தது. சோ இன்னைக்கே மறக்காம போய் உங்க சிசிடிவி, உங்க ரவுட்டர் பாஸ்வேர்ட்லாம் சேஞ்ச் பண்ணி வைங்க. டிஃபால்ட் பாஸ்வேர்ட்ல வைக்காதீங்க. உங்கள இன்னும் எத்தனை பேர் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் அதே வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாத்திட்டு என்ன ஃபாலோ பண்ணிருங்க.